ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இருக்கிற அரசியல்வாதி எல்லாருமே நம்ம வீட்டு முன்னாடி வந்து நின்றுடுறாங்க. இப்பதான் எல்லாருமே டீ குடிக்கிறாங்க. போயிட்டு ஒருத்தர் என்னன்னா அப்படியே அயன் பண்ணிட்டு இருக்காரு ட்ரெஸ். ஒவ்வொருத்தரும் வந்து இப்பதான் இறங்கி ஒவ்வொரு வேலையா செய்யறாங்க. ஆனா அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓட்டுலாம் போட்டதுக்கு அப்புறம் ஒருத்தரையுமே கண்ணில் பார்க்க முடியாது. தொகுதியில இதுவரைக்கும் ஒரு எம்எல்ஏவா நான் இருக்கிற தொகுதியிலலாம் வந்து பார்த்ததே கிடையாது. இப்படி ஒரு மனுஷன் இருக்காரா அப்படின்னே தெரியாது. எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். நமக்கு 1000 பிரச்சனை இருக்கும். ஆனா இவங்கள இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இப்ப எலெக்ஷன் வந்தா மட்டும் இவ்வளவு நாடகம் போட ஆரம்பிச்சிடறாங்க. அதே மாதிரிதான் இப்ப நிறைய பேர் ஆக்டர்ஸ்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, நடிகருக்கு ஓட்டு போடாதீங்க, நடிகருக்கு ஒண்ணுமே தெரியாது, சினிமாவில் ஆட தெரியும் பாட தெரியும், அவங்களுக்கு வேற என்ன தெரியும் அப்படின்றாங்க. எப்பா ஓட்டு போடாதீங்க நீங்க எப்படி சொல்றீங்க? அதான் நடிகருக்கு ஒண்ணுமே தெரியாதுன்றீங்கல்ல. நீங்க ஒரு நடிகர் தானே, எங்களை ஏன் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க யாருக்காவது சிந்திச்சு நாங்க இது வரைக்கும் அடிபட்டிருப்போம். எங்க தொகுதியில எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க. நாங்க என்னென்ன கஷ்டத்தை அனுபவிச்சிருப்போம். நாங்க யாருக்காவது ஓட்டு போட்டு போறோம். ஆனா நீங்க வந்து நடிகருக்கு ஒண்ணுமே தெரியாது, அவருக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகர் சொல்றாரு. நாம தற்குறியா இல்ல அவங்க தற்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியல. சோ 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கங்க. யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சு கவனமா இந்த ஒரு ஓட்டு. இதுக்கப்புறம் அவங்களையும் பார்க்க முடியாது, நம்மளையும் வந்து அவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஓட்டு உரிமையை கரெக்டா பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னு தோணுச்சு. யார் தற்குறி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும்.